ஐபிசி தமிழின் உலகளாவிய அறிமுகம் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்ற தருணம். நிச்சயமாக என்ன சுபா போனோட நான் ஒரு முக்கிய அலுவல் ஒன்று செய்யணும். எங்க ஆக்கள் இருக்கிறோம் பாப்பா. எங்கே சுவிட்சர்லாந்து are you there? அர்கா சரிங்க ஒருகா லைட் செல்ஃபி எடுக்கறேன். எங்க சவுண்டே காண இல்லையப்பா. இந்த முகம் காணல. இருக்கிறீங்களா? நாங்க தனியா இருக்கிறோமா இங்க? எங்க சவுண்ட்? அதுதான். இதான் மேடம். தெரியும் நான் கேர். எட்டினாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, ஏன் இப்ப எடுத்தீங்க இந்த நேரத்துல? என்ன செய்றீங்க இப்ப? கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஒரு Facebookல அப்டேட் பண்ணிட்டு வாரு. இது முக்கியம் இல்ல. நாங்க நிகழ்ச்சிக்கு அனுப்பி விட்டோம். அடிக்க போறாம முதல்ல விஷயத்தை முடிச்சிட்டு போறீங்க. சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, சாப்பிடுறோமோ மோங்கலுறமோ இல்லையோ Facebookல அப்டேட் பண்ணணும் இப்போ அடிக்கடி. சுபா முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சிட்டு போயிடுவோம். சோ ஏற்கனவே சொல்லி அனுப்பி இருக்காங்க. சரி. ஆனா இப்ப நீங்க Facebookல பாக்கும்போது நீங்க இத இப்படி எல்லாம் சொல்றீங்க. ஆனா இந்த Facebook YouTubeாலே சில பேர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கீங்க. யாரை பத்தி சொல்றேன்னு தெரியுதா? ஆக சமைக்கவும் இல்ல, வாழ்க்கை நடத்துறது இது Facebookல வச்சுதான். சரி, அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்கள் மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற அதே காலத்திலே பல்வேறுபட்ட இடையூறுகளையும் அதை ஏற்படுத்தி இருக்கிறது நாங்கள் அவதானிக்கின்றோம். அதையும் தாண்டி சமூக பொறுப்போடும் சமூக பிரஞ்சைகளோடும் தங்களது செயற்பாடுகளை கலைஞர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அது அந்த சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாகப்படுகிறது இல்லையா? நிச்சயமாக. ஆனா இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் அடுத்து சொல்ல இருக்கிறோம். எங்க உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டயான் ஷான் அவர்களை இப்பொழுது அழைத்துக் கொள்கின்றோம். அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் அப்படி இருக்கிறோம். யூடியூப், ஃபேஸ்புக் இந்த சோஷியல் மீடியா ஊடாக தனக்கென்றே ஒரு தனி ஒரு பேரை நிலைநாட்டி இருப்பவர். இப்பொழுது அண்மையில் கூட மிக பிரமாண்டமான சில படைப்புகளை, பாட்டு வீடியோக்களை எங்களுக்காக தந்திருக்கிறார். அவரைத்தான் அடுத்ததாக நாங்கள் வரவேற்றுக் கொள்ள இருக்கிறோம். அதாவது ஒரு சிறந்த கலைஞன் இதோ நகைச்சுவைக்காக அழைக்கின்றோம். டான் ஷான் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஹலோ 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 ஸ்வீஸ்க்கு வணக்கம். ஸ்வீஸ். சந்தோஷமா இருக்கு. சத்தியமாக இந்த தண்ணி போத்து நான் குடிக்க போகிறது இல்லை. ஆனால் என்னென்னா நான் எப்பயும் பார்த்துருக்கேன், இந்த மேடைக்கு வரும்போது பாட்டுக்காரர் அங்கெல்லாம் ஒரு போத்தல் கொண்டு வருவீங்கன்னா அதை வச்சுட்டு அதை குடிக்காமே வச்சிருக்கிறேன் வடிவுக்கு. ஸோ அது மாதிரி நானும் அதிலே வச்சுட்டு நிற்கிறேன். நான் ஆக்சுவலி என் பேர் தான் டயான் ஷான். நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்டா தமிழர் எப்படி சொல்கிறேன்டால் நின்று கொண்டு நகைச்சுவை செய்கிறேன். சரியோ, அது நார்மல் தமிழில் சொல்கிறேன்னா முஸ்பாத்திக்காய், பவுடி விடுற முஸ்பாத்திக்காய். என் சொந்தக்காரர் வேறு இந்த என்ன ஊர் சனம் காய்க்கிற விதத்தில் பார்த்தால் கோமாளி, வேலை வெட்டி இல்லாதவன், அப்படி தான் கூப்பிட்றேன். ஸோ ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சுட்டு, நீங்கள் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன, இங்கே இருக்க யாரும் நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, கை தட்டுறீங்கல்ல, சந்தோஷமான ஒரு விஷயம். சிரிங்க, கை தட்டுங்கண்ணா. நீங்கள் கொடுத்த டிக்கெட் காசுக்கு சிரிச்சா தான் கொஞ்சம் தெரியுதானே, கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா உங்களை எல்லாரும் பார்க்க தெரியுமா, அந்த சீட்டு குழுக்கள் நேரம் அந்த அடி கழிவில் காசு எடுத்துக்கொண்டு போய் இன்னும் 2-3 பேர் நிற்பின கட்டாயமா. அவங்கள பார்த்தா அந்த லேம்பில் பல்ப் எரிஞ்ச மாதிரியும் நிற்பாங்க, இப்படியே பார்த்து கொண்டு பண்ணி முடிச்சு அதே மாதிரி நிற்கிறீங்க எல்லாரும். சரியோ, கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. இதை உங்களை நான் குற்றம் சொல்லி இப்படி ஒன்றுமில்லை. நோ உங்களே நான் குற்றம் சொல்லக்கூடாது. என்னென்னா எங்களோட தமிழ் கலாச்சாரத்தில் அப்படி இருக்குது. சரி, எங்களோட அம்மா அப்பா அப்படி தான் வளர்த்திருக்கணும். என்னண்டு, அடுத்தவனை பார்த்து சிரிக்காத, அடுத்தவன் உன்னையை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் வாழாதுன்ட்டு. அது என்னென்னா அடுத்தவன்ட்ட கஷ்டத்தை பார்த்து சிரிக்க வேணாம் தான் சொல்லியிருக்குது. ஆனால் அது அடுத்தவன் இப்படி கஷ்டப்பட்டு காமெடி செய்யும் போது சிரிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. சரியோ, அதனால் வயிறு குழுங்க. சரியோ, நேற்று சாப்பிட்டு சோறு அப்படி உள்ளுக்குள்ள குழுங்கணும், அப்படி குழுங்க சிரிக்கணுமே. என்னென்னா ஒருத்தன் 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு எச்சில் தூவும் அவனுக்கு சிரிச்சு அவன் காமெடி செய்வான். இவங்க என்னென்னா சிரிச்சா பாயிண்ட்ஸ் போயிடும். அதே மாதிரி எல்லாம் நிற்கிறீங்க, அப்படி ஒன்றும் இல்லை. சரியோ, நீங்கள் வடிவ சிரிங்க. ஏன்னா உங்களோட நாட்டுக்குள்ளே வரக்குன்னா அந்த விஞ்ஞத்துன்னு ஒன்று இருக்கேன், அதை நான் போடாமல் வந்துட்டேன்.
எப்படியே ஃபைன் அடிக்க போதுன்னு தெரியும் இன்றைக்கு. ஸோ நீங்கள் தார இந்த பிச்சை காசில் தான் அதுக்குள்ள கொஞ்சம் கட்டி கொண்டு வீட்டு போகலாம். ஸோ ப்ளீஸ் என்னென்னா ஒரு சந்தோஷமான விஷயம், என்ன உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம்னா இவ்வளோ ஒரு பெரிய ஹோல் எடுத்து ஒரு பெரிய ஷோ, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, பெரிய பல கலைஞர்கள் எல்லாம் இருக்கிற இதையும் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த கரடிக்கும் ஒரு ஆனந்தம் என்னென்றால் இந்தியாவிலிருந்து ஐபிசி தமிழில் இந்த குளோபல் லான்ச்சுன்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீ வராது. ஏன்னா எல்லா 5 நிமிஷத்துக்கும் குளோபல் லான்ச் போட்டு நீங்கள் செய்தி பார்க்குறீங்களோ நாடகம் பார்க்குறீங்களோ 5 நிமிஷத்துக்கு அது மட்டும் வந்துடும் கட்டாயமா. கால் இல்லாதவன் கூட நொண்டி அதுவும் இங்கே வருவான். அந்த அளவுக்கு போட்டுட்டாங்க. மண்டைக்கெலாம் அந்த ஆணி அடித்து ஆடிக்கு மேலே கொங்கிரீட் மேலே அப்படி தாரை போட்டு அப்படி வடிவ மண்டைக்கில் ஏற்றிட்டாங்க. 27ஆம் தேதி ஃப்ரீ புக்கில் நடக்குதுண்டு. நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறதுலே தெரியுது, மார்க்கெட்டிங் நல்ல வேலை செஞ்சுருக்குது. இந்த இதில் என்ன பெரிய மேட்டர்னா, இவ்வளோ வருஷமாக ஷோ செய்கிறேன், ஒரு ஷோக்கும் என் அம்மா அப்பா வந்ததில்லை. முதல் தடவை என் அம்மா அப்பா வந்திருக்கணும் இந்த ஷோவுக்கு. பெரிய விஷயம் இல்லையே தெரியுது. என்னென்னா அந்த மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு போயிருக்குது. ஏன்னா என்னென்னா என் அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு சொன்னாலே இது ஒரு தமிழாக்களுக்கு ஒரு பழக்கம் இல்லைன்னு சொல்ல தெரியும். அந்த தெரியுமா, அந்த குடிச்சிட்டு அடுத்த நாள் அந்த தொண்டை காஞ்சி இருக்கும். அது மாதிரி தான் என் அம்மா. அப்போ என் அம்மாவுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு போகிறேன்னா காசு பே பண்ணி போக விருப்பம் இல்லை, ஓசியில் போவேணும். சிரிக்க வேணாம், இதுதான் மிடில் கிளாஸ் லைஃப். ஓகே, அப்போ நல்ல நேரம் ஐபிசியில் வந்து ஒரு நிகழ்ச்சி போகும் 6 மணி போல் ஒரு நிகழ்ச்சி போகும். 2-3 அக்கமாக இருந்த வெள்ளன் சொல்லியுமே வந்து அந்த ஓசி டிக்கெட் தெரியுமா, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்தா ஓசி டிக்கெட் கிடைக்கும். என் அம்மாவுக்கு சந்தோஷம், அப்பாடா ஒரு வழி கிடைச்சிட்டு இதுக்குண்டு. அப்போ என்ன அதுக்கு அடிச்சோன்னா அவருக்கு தெரிய லைன் போயிட்டு நிற்கிதுன்னு. அங்கே போனால் ஹலோ வணக்கம் சொன்னோம், என்னைய பார்க்க தோங்கிட்டா. மனசுக்கு கேள்வி என்னன்னு மறந்து போயிட்டு. அப்போ ஓகே கேள்வி என்ன சொன்னாங்க, கேள்வி சொன்னாங்க, பதில் என்னன்னு தெரியா. அப்போ அவள் திரும்பினோடனே எனக்கு விளங்கிட்டு சரி இன்றைக்கு எப்படியோ நான் செத்தேன். அப்போ இது ஐஃபோனில் எடுத்து பதில் என்னன்னு பார்த்து பதில் சொன்னோன்னே வெண்டுட்டா. டிக்கெட் விடனோடனே பெரிய சந்தோஷம் அப்போ தான் அம்மாவுக்கு விளங்கினா அம்மா தனியாக வரையில அப்பாவே இனிமே. ஆனால் அப்பா வந்து இந்த மெனுக்கிட்டு ஃபோன் அடித்து எல்லாம் அவர் வேலையோடு இருப்பார். சாரி, நீங்கள் விட்ட காய்ச்சி கொண்டே இருப்பீங்கள், மிச்சத்தை யூடியூப்ல பார்க்கலாமா? யூடியூப்லையா? அண்ணா கூட குலதெய்வம் யூடியூப் மறந்துடாதீங்க. இந்த மேடையில் இருக்கிறாங்க பார்த்தாச்சு. நீங்க திடீர்னு வந்தோன்னு ஒன்றுக்கு வருது. இப்போ ஏன் நீங்க திடீர்னு வந்தேன்னு எனக்கு தெரியாது. போயிருங்கண்ணா, சொல்லிட்டு வாங்க. போயிருங்கண்ணா. நான் போறதா? ஓகே, காசு மட்டும் தந்துருங்க நேரத்துக்கு. நன்றி அண்ணா. நன்றி மட்டும். அங்க மட்டும் போய் செல்ஃபி ஒன்னு எடுத்துறாதீங்க சரியா? கேர்ள்ஸ் நிப்பா செல்ஃபி. இல்ல அம்மா அப்பா வந்திருக்கேன் விடுங்க. அதையும் சொல்லி விடுங்க. சரியா போட்டா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சொல்லி முடிக்கிறதுக்கு எதுவும் இருக்கா மக்களுக்கு? நன்றி வணக்கம். யாரும் சமோசா ரோல்ஸ் ஃப்ரீயா தாரண்டா நான் பின்னால் நிப்பேன் தாங்க ப்ளீஸ். அது மட்டும் சொல்லுங்க. டயான் ஷான். நன்றி. At this moment I would love to give a shout out to my boss Andreas Herbst, who is in this room, and a lot of other people Tamil, please, who don't speak a single word of Tamil but are actually watching the show. Colin McRae, I don't know. This must be a little bit of torture, but maybe you understand Tamil by now. But thank you so much for the love. We feel the love. Oh yes. என்ன விளங்கிச்சதுண்டு இப்ப எஸ் ன்றீங்க. உங்களுக்கு வரைக்கும் சொன்னான், வேற சொல்லி விட்டாங்க. எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், வெளியில சொல்லி விட்டுறாதீங்க. ஏற்கனவே எங்களோட டீலே அதுதானே, தமிழ்ல மட்டும் தான் உங்களோட கதைக்கலாம். இல்ல நான் சொன்னது என்னன்னா, தமிழ் புரியாதவர்களை வந்து எங்கட நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் வந்து பாக்கினோம் இல்லையா? நீங்கள் இப்படி அவைன்ற நிகழ்ச்சியை போய் பார்த்துருக்கீங்களா? இப்ப இந்த விஷயத்துக்கு வாரீங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு தெரியும் நாங்கள் போராடுகின்ற ஒரு இனம் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற என்று சொன்னால், எங்களது விடுதலை போராட்டம் சார்ந்தும் எங்களது கலாசார பண்பாடு விழுமியம் சார்ந்தும் ஏனையவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் வாழுட மொழியை கற்றுக்கொண்ட இளம் சமுதாயம் அந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவர்களது பண்பாட்டு விழுமிய கலாசார நிகழ்ச்சிகளுக்கும் சென்றமர வேண்டும். அவர்களது பண்பாட்டை கற்றபடி, எங்கள் கலாசாரத்தை சொல்லியபடி, எங்கள் சமூக பிரக்ஞையை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும். இதுதான் ஒரு சமூக கடமையாக பார்க்கின்றோம். ஐபிசி தமிழ் அதை மிகச்சரியான தளத்தில், மிகச்சரியான நேரத்தில், மிகச்சரியான ஒரு மக்கள் கூட்டத்தின் மத்தியில் செய்து கொண்டிருப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதுதான் அடுத்த விடயம் இல்லையா? இவ்வாறான சமுதாய பிரச்சனைகள் எங்களுடைய
எங்களுடைய மக்கள் மத்தியில் எத்தனையோ இருக்கின்றது. அந்த மாற்றத்தை கொண்டு வருவது நாங்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மண்டபத்தில் எத்தனையோ தலைமுறையினர் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். ஆகவே மாற்றத்தை கொண்டு வருவது ஐபிசி தமிழின் கடமை. ஆகவே அடுத்ததாக நாங்கள் இந்த மேடையில் அழைக்க இருப்பது முரணும் முடிவும் காணும் சாம் பிரதீபன். ஆம், உரத்து பேசாத கலாச்சாரம், உரத்து பேசாத பண்பாடு, உரத்து பேசாத மொழி அழிவடைகின்றது. நாங்கள் எமதுகளை பற்றி உரத்து பேச முனைகின்றோம். அந்த ஒரு முனைப்புத்தான் சமூக சிந்தனைகளை, சமூக முரண்பாடுகளை, சமூக விழுமியங்களை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூடாக பேசுகின்றோம். இப்பொழுது உங்களுடன் ஒரு நிமிடம் நான் விளையாடப் போகின்றேன், உறவாடப் போகின்றேன். எல்லோரும் உங்களுடைய வலது கைகளை தூக்க முடியுமா? உங்களுக்கு முன்னுக்குள்ள வெளிகளிலே ஒரு பெரிய வட்டம் ஒன்று வரையுங்கள். நல்லது, எல்லோருக்கும் வட்டம் வரைய தெரிகிறது. இப்பொழுது அடுத்த கை ஒரு சக அடையாளம் கிராஸ் வரையுங்கள். நல்லது, சுவிஸ் மால் மக்கள் அனைவருக்கும் சக அடையாளம் வரைய தெரிகிறது. எனிதான் சேலஞ்ச், ஒரே நேரத்தில் 2 கைகளாலும் ஒரு கையில் வட்டம், இன்னும் ஒரு கையில் சக வரைந்து பாருங்கள். இங்கேதான் சமூக முரண்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த முரண்களை சமப்படுத்துகின்ற, முரண்களை புரிந்து கொள்கின்ற, சமூக அடையாளங்களை புரிந்து கொள்கின்ற, கலாசார இடைவெளிகளை புரிந்து கொள்கின்ற, பண்பாட்டு மோதல்களை புரிந்து கொள்வதற்காகத்தான் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இந்த சமூகம் நோக்கிய பார்வையினை தருகின்றது. நன்றி. மிமிக்ரி என்பது ஒரு கலை. நீங்க மிமிக்ரி எல்லாம் செய்வீங்களா? ஆமாம். என்ன மாதிரி செய்வீங்க? ஒருவர் செய்யறதை பார்த்தா அப்படியே திருப்பி செய்வேன். யார் மாதிரி செய்வீங்க? ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஈழத்தமிழர்கள் கிள்ளித்தாரங்கள் என்ற இடத்திலே அள்ளி கொடுத்த பெரும்பள்ளல் மதிப்புக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களைப் போல. வரைவா, எங்க பேசி காட்டுங்க பாப்போம். நான் எம்ஜிஆர் நடிக்கணும்டா, நீங்க சரோஜா தேவியாக நீங்க அபிநயம் செய்ய வேண்டும். ஓ கோபால், என்னை பார்த்தால் உங்களுக்கு கேளிக்கையாக இருக்கின்றதா கோபால்? கேளிக்கை இல்ல, வேடிக்கையாக இருக்கிறது. சரி, அடுத்து வர இருப்பவர் மிமிக்ரியோடு ஐபிசி தமிழினுடைய கலை இயக்குனர், பல்குரல் மன்னன், ஈழத்திலிருந்து அமெரிக்கா வரை கலை பயணம் செய்தவர். நீண்ட காலமாக இவரை ரசிகர்கள் தேடினார்கள். அரங்கத்திலிருந்து காணாமலே போனார். மீண்டும் அவரை ஐபிசி தமிழ் இந்த பிரம்மாண்ட மண்டபத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றது. இதோ உங்களுக்காக எங்கள் சாம்சன். Raiment for the spray, his fame is far. இப்படித்தான் எனக்கு கேட்கிறது. எனக்கு கேட்பவைகள் உங்களுக்கு நான் செய்து காட்டுகின்றேன். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்படி கேட்கிறது என்றதை பார்த்தீர்கள். இது இவர்களுடைய ஒப்பேரா என்ற பாடல். இப்பொழுது எனக்கு
உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆப்பிரிக்கனை தெரியும். அவர்கள் கதைக்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், இவர் ஆப்பிரிக்கனா இருக்கணும் என்று அவருடைய அந்த குரலை கேட்டு அது எப்படி எனக்கு கேட்கிறது என்பதை உங்களுக்கு செய்து காட்டுகின்றேன். பிரான்சில் இருந்தவர்களுக்கு இன்னும் நன்றாக அவர்களை தெரியும். இப்ப 2 பேர் சந்திக்கிறார்கள். ஒருவர் இங்கிருப்பார், ஒருவர் அங்கிருப்பார். சுகம் விசாரிக்கிறார்கள். என்ன இல்லட்டுக்குமா அல்லு டுமா இஜு குடுமானா அப்படின்னா இல்லு குடுமா ஐயம் படனா அல்லு குடுமையானே அப்படின்னா இல்லு கிட்டுனா இன்னும் சுகம் விசாரிச்சு முடியல. அல்லு டுமையானா இக்குனுமா நானா அட்டுலோக ஆலிடுவா இனிதான் கதைக்க போயிடும். அல்லு டுமையா நெல்லிக்கெல்லாம் நல்ல குடுக்கையில மண்டால குயல அல்லு குய மண்டாலனா இப்படியாக அவர்கள் கதைப்பார்கள். அதே மாதிரி சைனீஸ் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் கதைக்கிற ஒரு ஒலி எங்களுக்கு எப்படி கேட்கும்? அவர்கள் பிரெஞ்சு கதைச்சால் ஒரு கவிஞர் வந்து கேட்டார் பிரெஞ்சில், அந்த ஆக்ஷனை பாருங்க அவர் எப்படி செய்திருப்பார் என்று. அவருக்கு ஒரு வீடு வேணுமா நிலத்தோட. நிலத்தோட வேணுமா வீடு. நாங்கிட்ட புக்குவா ஏனண்டு parce que ma femme fait comme ça, c'est pas possible descendre escalier. கீழே படியால இறங்க முடியாதாம். இப்படியாக எனக்கு கேட்கின்றவை எப்படி என்று தெரியும். இப்பொழுது உங்களை எல்லோருக்கும் தெரியும் சிங்களம். இப்ப சிங்கள மக்கள் கதைச்சா எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு வசனம் தெரியாது. ஆனா ஒருத்தர் கதைச்சா சொல்லுவேன், ஒரு சிங்களம் கேட்கிறார். ஆனா அது எப்படி எனக்கு தெரிகிற கேட்கிறது, அதை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். ஒரு நாள் நான் இப்படிதான் கொழும்புக்கு போகும்பொழுது ஒருத்தர் தைலம் வித்து கொண்டு வந்தார். මැඩක් මාරගාල දැනහැත්තිීගෙන ගණ්ඩ මාසකාර ගාල හැදෙන්වා මමට මලහරදගෙන්ට දම්සකාර ගැලහැරෙන්ගෙන්වා ඩමක්කාර මළමාර දංගීනව ඩක්කීලව දක සහරෙන්ගෙන්වා මමට මැල්වගෙන්ට இப்படி கதைண்டவ. இப்படியாகத்தான் அவர்கள் பேசுகின்ற முறை எங்களுக்கு தெரியும். இது போன்று பல பல மொழிகள் இருக்கிறது. இப்ப மலையாளம் எங்களுக்கு எப்படி கேட்கிறது என்று பார்த்தால், அந்த ஆக்ஷன் தமிழே பேசிக்கொண்டு ஆக்ஷனை மட்டும் அவர்கள் போட வேண்டியது. മോനെ എന്ത് മോനെ നിന്റെ കാര്യം, നിന്റെ കാര്യത്തോട് ഞാനൊരു കാര്യം പറഞ്ഞിട്ടില്ലേ, പിന്നെ എന്താ മോനെ நீ பிடிச்சிட்டு இந்த காரியம். இப்படியாக அவர்கள் கதைப்பார்கள். இது மாதிரி நாங்கள் இலங்கையில் இருக்கும் பொழுது ஆங்கில படங்கள் நிறைய பார்ப்போம். ஆனால் ஒன்றுமே விளங்காது. பக்கத்திலே இருப்பார்கள் படித்தவர்கள் என்று அவர்களிடம் கேட்டால் அவர்களுக்கும் விளங்கி இருக்காது. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் கதை சொல்லுவோம். ஆனால் அந்த இங்கிலீஷ் எங்களுக்கு எப்படி கேட்கும், அதை உங்களுக்கு செய்து காட்டுகின்றேன். 2 பேர் நடிக்கிறாரு. Jamie Converse top back on all the friends. You know the baton's coming on fair, the top is power, a man of the court of statements. Anybody have the same in the power, is keep the fall packing them on scalens. Anybody have it organized for? Raw, my visit, coffee straw, reference straw. Scheming from the common I was first. I was commons fan. இதுக்கு ஆன்டி அங்க இருந்து வருவா. Hello, I was coming from the scat for the bus car is 10. Oh, I was cold as feet, I'm in fall. இப்படி என்பார்கள். இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எங்களை ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது, ஒரு கணக்கு பகுதி உண்டு. அது ஒரு ஆப்பிரிக்கன் வந்து பிரெஞ்சு படிக்க போகிறார். உங்களை எல்லாருக்கும் பிரெஞ்சு 1-2 தெரியும் தானே? எங்க பாப்போம் மக்கள், உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி சொல்லுகின்றார் என்று சொன்னால், ஒருத்தர் வந்து கேட்கிறார், அவர் வந்து கேட்கிறார், நீங்க ஸ்ரீலங்கனாக்கள் கணக்குல கட்டிக்காரரா இருக்கீங்க, நாங்கள் பிரெஞ்சு கதைக்கிறோம் எழுதுறோம், நீங்கள் கணக்கு செய்றீங்க, எங்களுக்கு கணக்கு விளங்கல, கணக்கு விளங்கப்படுத்த. அவர் சொல்றாரு, ஓகே என்ன மாதிரி கணக்கு எனக்கு வடிவா விளங்கப்படுத்து. 2 plus 2 c'est combien? 2 plus 2 c'est how much? 2 plus 2 is 4. Ok, moi j'ai compris. 2 multiplié 2 c'est combien? How much? 2 multiplié 2 is 4. Ok. Moi, no problem, j'ai compris bien, I understand very well. 3 plus 3, how much? 3 plus 3, 6. Ok. 3 multiplié 3, c'est combien? 3 multiplié 3, 9. Hey, c'est ça le problème, this is the problem. It's the 2 plus 2, 4, 2 multiplié 2, 4. 3 plus 3, 6, 3 multiplié 3,
boy, it's 9. That is, I understand your mathematics. இப்படியாக கேட்பார்கள். அடுத்து நான் உங்களிடம் ஒன்று, அதாவது உங்களை இணைத்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய விரும்புகிறேன். என்னோடு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பீர்களா? இந்த இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் எனக்காக வேண்டி தயவு செய்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு எழுத்து ஐ. நீங்கள் எனக்காக சொல்ல வேண்டிய எழுத்து பி. நீங்கள் எனக்காக, அன்பான மக்களே, எனக்காக வாய் திறந்து ஒரு உறவு பாலமாக இந்த தமிழோடு நீங்கள் இணைவீர்களா? நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டிய இலக்கம் நீங்கள் சொல்லுங்கள் என்னவென்று. சி. எனவே நான் ஐ என்னும் பொழுது நீங்கள் ஐ என்றும், இப்படி என்னும் பொழுது பி என்றும், இப்படி என்னும் பொழுது சி என்றும் சொல்லி, இப்படி என்னும் பொழுது தமிழ் என்று சொல்லுவீர்களா? உங்களோடு நாங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றோம், நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதை காட்ட வேண்டாமா? இதோ நீங்கள் எல்லாம் ஆயத்தமா? இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்திலே எல்லோரையும் சேர்த்து செய்கின்ற நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். நீங்கள் சொல்ல வேண்டிய, உங்களுக்கு தெரியும் என்ன எழுத்து, உங்களுக்கு தெரியும். இதோ ஆரம்பமாகிறது. உலக தமிழருக்கோர் உறவு பாலம் IBC தமிழ். நன்றி நண்பர்களே, எங்களோடு ஒத்துழைத்தீர்களே, எங்களோடு சேர்ந்ததற்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆனால் நாங்கள் இந்த நாட்டிற்கு வந்து சிலவற்றை சிந்தித்து பார்க்கின்றோம். அன்று தரையில் அமர்ந்து புழுதி அலைந்தேன், புன்னகைக்கும் உறவை அணைத்தேன், வரப்பில் நடந்து வயலை அளந்தேன், வண்ண வண்ணமாய் கனவுகள் கண்டேன், அந்தி சாய ஆற்றில் குளித்தேன், ஆகாயம் போல நான் மனதால் விரிந்தேன். அது ஒரு காலம். அன்று நீயும் நானும் என்னோடு எல்லாமும் கைகோர்த்து கைகுலுக்கி புலர்வதற்கும் பொழுது சாய்வதற்கும் புதிது புதிதாய் அர்த்தங்கள் உண்டென்று அறிவுறுத்தும். இன்று எல்லாம் இழந்தேன். எங்கே என் வாழ்வு? எங்கே என் மக்கள்? எங்கே என் நிலம்? எங்கே 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 எங்கே? மறந்து போகாதீர்கள். ஊரோடு உறவாட உங்களுக்காக IBC தமிழில் வருகின்றது. வணக்கம் தாய்நாடு. அதை நினைத்து பார்ப்பதற்கென்று சொல்லி திரும்பவும் உங்களுக்காய் உலக தமிழர்க்கோர் நன்றி வணக்கம் கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். ABC தமிழ்.